Hello students, welcome back to Sun Max Academy. இன்னைக்கு நம்ம 9th standard max பார்க்கலாம். Chapter 8 Statistics. இதில் ஒரு ஈஸியான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். மோட் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதுவும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா to calculate the average values. ஆவரேஜ் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்காக மோட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சாப்டரில் நம்ம பார்த்த 3 டாப்பிக்குமே பார்த்திங்கன்னா மீன், மீடியன், மோட் 3 டாப்பிக்குமே ஆவரேஜ் வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் டிஃப்ரெண்ட்டாக மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் மோடோட வேல்யூ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆவரேஜோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிகிட்ருக்காங்க. மீனில் ஒரு மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க, மீடியனில் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மோட் வேல்யூவில் ஆவரேஜ் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க என்ன மெத்தடுன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். மோட் வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நம்பர் ரிப்பீட்டடாக வருதோ அந்த நம்பர் தான் அதோட மோட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்பீட்டட் ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ், எந்த ஃப்ரீக்வன்சி தொடர்ந்து நிறையா டைம்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதோ அதுதான் மோடோட வேல்யூ. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸி தான் மோட் கேல்குலேட் பண்ணுறது. இன் அ ரைஸ் மில், seven laborers are receiving the daily wages of rupees 500, rupees 600, rupees 600, rupees 800, rupees 800, rupees 800 and rupees 1000. Find the model wage. ஸோ ரைஸ் மில்லில் 7 லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. 7 பேர் ஒரு மாதிரி சேலரி வாங்குவாங்க இல்லையா, அவங்க பண்ணுற ஒர்க்கை பொறுத்து. ஸோ அவங்க வாங்குகிற சேலரியை டெய்லி வேஜஸ் கொடுத்துருக்காங்க. 500, 600, 600, 800, 800, 800 and 1000. இதெல்லாம் மாடல் வேஜ் என்ன, அதாவது ஆவரேஜ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம எழுதிக்குவோம். 500, 600, 600, 800, 800, 800, 1000. இதில் எந்த நம்பர் ரிப்பீட் ஆகிருக்குது? கரெக்ட், 800 அப்படிங்கிற நம்பர் தான் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குது. 600 2 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. பட் மேக்ஸிமம் ரிப்பீட்டட் ஃப்ரீக்வன்சி வேல்யூ தான் மோட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் 800 தான் 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ மோட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 800 rupees. ஓகேவா? மோட் கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய 3 எக்ஸாம்பிள் சம்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. 2 மார்க்ஸில் கண்டிப்பாக இந்த 3 எக்ஸாம்பிள் சம்மிலேருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. Find the mode for the set of values (17, 18, 20, 20, 21, 21, 22, 22. கொடுத்துருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு எழுதிப்போம், என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 17, 18, 20, 20, 21, 21, 22, 22. மோட் வேல்யூ கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இதில் 22 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு, 21 2 டைம்ஸ் ஆகிருக்கு, 22 2 டைம்ஸ் ஆகிருக்கு.
அப்போ எது அதோட மோட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணுமே அதோட மோட் வேல்யூ தான் 20, 21, 22. ஸோ மோடுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆன்சர்ஸ் இருக்குது 20, 21, 22. அடுத்து இந்த எத்தனை மோட் வேல்யூ இருக்குது 3 மோட் வேல்யூ இருக்குங்களா. ஸோ நம்பர் ஆஃப் மோட் வேல்யூ வச்சு சில டைப்ஸ் வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ மோட் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு டைப்ஸ் ஆஃப் மோட் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு மோட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது யூனிமோடல். 2 மோட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது பைமோடல். 3 மோட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரைமோடல். மோர் தென் 3 மோட் இருந்துச்சு மல்டிமோடல். இப்போ எக்ஸாம்பிள் 8.15 என்ன டைப்பு ட்ரைமோடல். ஏன்னா 3 மோடு வேல்யூ இருக்குது இல்லைங்களா, அதனால் இது ட்ரைமோடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எத்தனை ஆன்சர் கிடைக்குது அப்படிங்கிறத வச்சு டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் மீடியனில் பிரித்த மாதிரியே மோட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு 2 மெத்தட் சொல்கிறாங்க. மோட்லேயும் இந்த 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்க்கலாம், அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். Example 8.16. A set of numbers consists of 5 4s 9 6 5 4s 9 6 4 5s and 6 9s. What is the mode? இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் இதை வந்து டேபிளில் போடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐட்டம், அடுத்து ஃப்ரீக்வன்சி. 5 4s கொடுத்துருக்காங்களா, அதாவது 5 4s 9 6 4 5s 6 9s இதுதான் அவங்க கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இது அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். எப்படி சொல்கிறோன்னு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். டேபிளில் ஃபஸ்ட்டு ரோ பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ரோவில் சிங்கிள் வேல்யூ மட்டும் வந்துருந்துச்சுன்னா அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி இன்டர்வல்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 0 to 4 4 to 6 6 to 9 அப்படின்னு இன்டர்வல் கொடுத்துருந்தாங்கன்னா இது குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எதை செக் பண்ணணுன்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி என்ன 9ஆ, 9க்கு நேராக என்ன ஐட்டம் இருக்குது 6ங்கிற ஐட்டம் இருக்குது. அப்போ மோடு வேல்யூ பார்த்தீங்கன்னா 6. தப்பாக எழுதிடாதீங்க. மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிக்கு நேராக என்ன ஐட்டம் நம்பர் இருக்கோ அதுதான் நம்ம, என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் நம்ம எழுதணும். நீங்கள் பாட்டுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி 9ன்னு சொல்லிட்டு அதையே மோட் வேல்யூவாக எழுதி வைக்கக்கூடாது. ஓகேங்களா? இது அன்குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்து குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்.
ஸோ எல்லாத்துலேயுமே குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா இருக்க மாதிரி இதுலேயும் குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபார்முலா இருக்குது. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. எல் ப்ளஸ் எஃப் மைனஸ் எஃப் ஒன் பை 2f minus f1 minus f2 into c. இதில் L அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தெரியும், லோயர் லிமிட்டோட வேல்யூ. F அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ. F1 அப்படிங்கிறது ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சி. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. F2ங்கிறது சக்சீடிங் ஃப்ரீக்வன்சி. Cங்கிறது width of the interval. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 8.17. Find the mode for the following data. Find the mode for the following data. Marks கொடுத்திருக்காங்க. Number of students கொடுத்திருக்காங்க. 1 to 5, 6 to 10, 11 to 15, 16 to 20, 21 to 25, 7, 10, 16, 32, 24. ஸோ வாங்க, மார்க்ஸ், அடுத்து ஃப்ரீக்வன்சி. ஸோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் இங்கே என்ன நம்பரில் முடியுதோ அதே நம்பரில் தான் இங்கே ஸ்டார்ட் ஆகணும். இங்கே 5ல் முடியுது, அப்போ இங்கே 5ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். பட் எதில் ஸ்டார்ட் ஆகுது? 6ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா, முன்னாடி நம்பரில் 0.5 சப்ட்ராக்ட் பண்ணி பின்னாடி நம்பரில் 0.5 ஆட் பண்ணிக்கணும். 1ல் 0.5 சப்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ? 0.5. 5 கூட 0.5 ஆட் பண்ணால் 5.5. அதே மாதிரி முன்னாடி 0.5 சப்ட்ராக்ட் பண்ணி பின்னாடி 0.5 ஆட் பண்ணிக்கோங்க. 6ல் 0.5 போச்சுன்னா 5.5. 10 கூட 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 10.5. அதே மாதிரி 10.5 to 15.5. அதே மாதிரி 15.5 to 20.5. 20.5 to 25.5. ஸோ இப்போ எதில் முடியுதோ அதுலேயே ஆரம்பிச்சிருக்குது இல்லைங்களா? நான் இது நிறையா டாப்பிக்கில் சொல்லியிருக்கிறேன். குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் எதில் முடியுதோ அதில் தான் ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாமல் வேறு நம்பரில் அடுத்த நம்பரில் ஆரம்பிச்சதுன்னா 0.5 சப்ட்ராக்ட் பண்ணி 0.5 ஆட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அடுத்து ஃப்ரீக்வன்சி எழுதலாம். 7, 10, 16, 32, 24. நமக்கு ஃபார்முலா என்ன? மோட் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் f minus f1 by 2f minus f1 2f minus f1 minus f2 into c. ரைட். இதில் மிடில் கிளாஸோட வேல்யூ இதுதான். 1, 2, 3, 4, 5. ஸோ மேலே 2 போயிட்டு கீழே 2 போயிடுச்சுன்னா நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ இதுதான். அப்போ எல்லுங்கிறது லோயர் லிமிட்டோட வேல்யூ, அதாவது 10.5. எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி வேல்யூ 16. F1 அப்படிங்கிறது ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சி வேல்யூ. ஸோ F1ஓட வேல்யூ என்ன? இங்கே ஒன்று கவனிங்க. இங்கே ஒன்று பார்த்ததில் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எதுக்கு இருக்குது? 32ல் தான் இருக்குது. 32க்கு நேராக என்ன இருக்குது? 16 to 20 தான் இருக்குது. அப்போது இதுதான் 16 to 20யோட மிடில் வேல்யூ. நான் தப்பாக எழுதிட்டேன், சாரி. நல்லா கவனிச்சுக்கோங்க. மிடில் வேல்யூ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு நேராக இருக்கக்கூடிய இன்டர்வல் தான் எடுக்கணும். ஸோ மிடில் கிளாஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 16 to 20யா? அந்த 16 to 20யை 15.5 to 20.5ன்னு போட்டிருக்கோமா? இதில் எல்லோட வேல்யூ 15.5, எஃபோட வேல்யூ 32, F1ங்கிறது ப்ரிசீடிங் வேல்யூ 16,
F2ங்கிறது சக்சீடிங் வேல்யூ 24 அண்டு சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது 5 இருக்குது. இதை எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். மோட் ஈக்குவல் டு L ப்ளஸ் 15.5 ப்ளஸ் F மைனஸ் F1 32 மைனஸ் 16 டிவைடட் பை 2F 2 into 32 minus F1 16 minus F2 24 into C ஓட value 5. So 15.5 plus 32 minus 16 எவ்வளவா இருக்கும் 16 இருக்கும் divided by 2 into 32 64. இந்த ரெண்டும் சேம் சைன் இருக்கனால ஆட் பண்ணிக்கலாம் 16 20 30 40 divided into 5. 15.5 plus 16 by 64 minus 40 பார்த்தீங்கன்னா 24 into 5. 15.5 plus 16 into 5 80 divided by 24. So 15.5 plus 3.5. So 18.83 தான் மோடோட வேல்யூ. இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுக்குங்க. இந்த கேல்குலேஷன் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.